இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோ அதுக்கு காரணம். இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் வரும்போது இவன் அசோசியேட் எடிட்டரு. என்ன சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷத்துல எப்படியும் ஒரு 10-20 நாள் பட்டி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து. ஆனா ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான். அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா, இல்லடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஒர்க் ஆகாது சார்ன்றான். சரிடா அப்ப வேண்டாம் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ்ல எனக்கு நிறைய கைட் பண்ணான். ஒரு சில நேரம் இவர்கிட்ட நம்ம ரொம்ப ஓவரா நோ சொன்னா கோச்சு பாடுறான்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் அமைதியா வச்சுக்குவான். அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான், செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, கனெக்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல. ஆனா சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான், எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன், அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க. ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறதுனே தெரியல. அப்ப வந்து எங்க டீம் பேர் வந்து அந்த சர்க்கிள்ல ரப்பர் பந்து டீம், அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போறதுனால ரப்பர் பந்து டீம்னு சொல்லும் போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்து நல்லா தானே இருக்குன்னு. அதுல நான் பண்ண ஒரே வேலை ராவுக்கு பதிலா லா போட்டது மட்டும்தான். ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். இது வேற, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற. நீங்க ஹீரோ ஆனா ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா. ஸோ அவர் என்கிட்ட என்னன்னு தெரியல 15 நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பாரு. 15 நான் சொன்னேன் இது மாதிரி 2 குண்டு இருக்குண்ணே அப்படின்னு. எங்க முதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. நீ உங்களுக்கு இந்த வயசு இல்லை 40 வயசு 41 வயசு இருக்குண்ணே, அது குண்டு கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 2வது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன். ஒரு 10 நிமிஷத்துல அந்த குண்டு வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்க, இல்லாட்டா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்க வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு. ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்டினியூ பண்றா அப்படின்ட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீ எனக்கு கிரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்ன. இதுக்கப்புறம் மிட் என்ன எண்ட் என்னன்னு மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனா எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே போயிருந்தேன். ஆனா ஓகே தானே அப்படின்னா. ஆமாடா ஓகேடா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாடா போடா சொல்ல. அப்புறம் அதை கோச்சு நான் எப்படா உன்னை வாடா போடா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ் சொன்னாரு. எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளவு விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல. சோ அவருக்கு நான் சொன்னேன், நீங்க இந்த படத்துல விஜயகாந்த் சார் ஃபேனா வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணிருக்கிறதா நான் வந்து அன்னைக்கு சொல்ல. பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அதனால இந்த படம்